அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் ஐஎஃப்ஹெச்ஆர்எம் களஞ்சியம் நியூ அப்டேட் மூலமாக உங்களுடைய இஎஸ்ஆர் எப்படி வெரிஃபை வியூ பண்ணி பார்க்கலாங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். அதுக்கு பார்த்தோன்னா உங்களோட மொபைலில் பார்த்தோன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா மேலே சர்ச் பண்ணல ஐஎஃப்ஹெச்ஆர்எம் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் karoolam.tn.gov.in என்ற வெப்சைட் முதல்ல ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா டாஷ்போர்டில் எம்ப்ளாயியோட ஐஎஃப்ஹெச்ஆர்எம் உடைய ஐடி நம்பர் காட்டு. அதில் பார்த்தோன்னா நீங்கள் போட்டுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு பார்த்தோன்னா நீங்கள் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சோ அல்லது க்ரியேட் பண்ணலைன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்க்ரூல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கீழே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அதர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா அதர் அப்ளிகேஷனில் அந்த கீழே கடைசியாக வந்தீங்கன்னா மூவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னா பார்ட் 1 இஎஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது. பார்ட் 1 இஎஸ்ஆர் அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாமல் உங்களோட டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதாவது எம்ப்ளாயியோடைய நம்பர், அதாவது ஐஎஃப்ஹெச்ஆர்எம் ஐடி நம்பர், உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் ஜாயின், அதுக்கப்புறம் உங்களோட சிபிஎஸ் நம்பர் அல்லது ஜிபிஎஃப் நம்பர், நீங்கள் கரண்ட்டில் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ் அங்கே காட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த போஸ்ட் நேம் இருக்குது. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஸ்டேட்டஸ், ஆக்டிவ் அசைன்மெண்ட்னு இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆக்ஷன் அப்படிங்கிற இடத்துல எஸ்ஆர் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு க்ரீன் கலரில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதில் பாஸ்வேர்டெல்லாம் இல்லை, டைரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 5-6 பேஜுக்கு பக்கமாக ஒரு 4-5 பேஜுக்கு பக்கமாக உங்களோட பயோ டீட்டெயில்ஸை எல்லாமே அதில் இருக்குது. அதாவது என்னென்னா அதில் காட்டுனா அந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு பயோ டேட்டாஸ் ஃபஸ்ட்டு காட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுடைய எஸ்ஆரில் என்ட்ரி பண்ணியிருந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எஸ்ஆரில் என்ட்ரி பண்ணியிருந்த எஜுகேஷனும் குவாலிஃபிகேஷனு, ஜாயினிங் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பார்த்தோன்னா நீங்கள் என்னென்ன எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட்டு, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸு, சர்வீஸ் வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இஎல் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் லீவ், அதாவது மெடிக்கல் லீவு, அந்த மாதிரி ஏர்னல் லீவு பார்த்தோன்னா அதனுடைய லீவ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டு. அப்புறம் உங்களுடைய போஸ்ட்டுக்கான பார்த்தோன்னா பே ஃபிக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எவ்ரி மந்தோட இன்க்ரிமெண்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஃபேமிலி நாமினேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தோன்னா அந்த இஎஸ்ஆர் வியூவில் பார்த்தோன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நன்றி.